வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கான அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கேஸ் சிலிண்டரை. கேஸ் சிலிண்டர் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, சமைக்க முடியாது. அடுப்பு இருந்தால் மட்டும்தான். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கேஸ் நுகர்வோர்கள் ஓகேங்களா, இகேஒய்சியை லாஸ்ட்டு மே 31 லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா மே 31 கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அதை செய்யாதவங்க ஜூன் 1 எரிவாயு சிலிண்டர்களை பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் நுகர்வோர்களுடைய பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு இந்தியன் ஆயில் அதிகாரிகள் அனைத்து இண்டேன் கேஸ் ஏஜென்சி வைத்திருப்பவர்களுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு விதமான அறிவிப்புகளும் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் கேஸ் சிலிண்டரில் இப்போ பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான அறிவிப்புகளும் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வந்துட்டுருக்கு, வெளியாகிட்டுருக்கு. கேஸ் சிலிண்டர்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா இப்போ எடை குறைந்த சிலிண்டராக இருக்கட்டும், இல்லை எடை குறையாத சிலிண்டர்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குறிக்கோள் தான். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இந்த கவர்மெண்ட் எத்தனை நாளாக இருக்கும்லாம் அப்படிலாம் தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் டெஃபினெட்லி கேஸ் சிலிண்டர் மறுபடியும் ஏற்ற போகிறாங்க. அதுக்கான எல்லா விதமான அறிவிப்புகளும் வெளியாக போகுது. குறிப்பாக யூபியில் கூட கண்டிப்பாக அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த சட்டமானது கொண்டு வரப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனைவராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் மிகவும் முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை கட்டாயமே ஷேர் பண்ணிக்கணும்.